ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரிஃப்ரெஷ் பண்ண ஒரு 500 டிக்கெட் 1000 டிக்கெட் போயிட்டே இருக்கும். வித்தின் a minute அரௌண்ட் 1000 டிக்கெட்ஸ் மாறிட்டே இருக்கும்போது அது ஒரு தனி 20,000 டிக்கெட்ஸ் போயிருக்கு within 24 hours. அதுலயுமே நாங்கள் இன்னும் நிறைய ஷோஸ் ஓப்பன் பண்ணல, மெயின் ஸ்க்ரீன் நிறைய ஓப்பன் பண்ணலாம் வச்சிருக்கோம். ஸோ அது இல்லாமலே 20,000 டிக்கெட் போயிருக்கு. வித் மேசிவ் நம்பர். ஸோ தளபதி ஃபேன் ரொம்ப பெருமையான விஷயமா இருக்கு. ஏன்னா அவர் கூட யாரும் வர ரெடியா இல்லைன்ற ஒரு விஷயம். நேற்று தான் ட்விட்டரில் கனடாவோட ஃபேன்ஸ் கிளப்போட டிக்கெட் ரிலீஸ் பண்ணேன். அங்கேயுமே ஷோஸ் ஹவ் பீன் சோல்ட் அவுட். ப்ளஸ் லாஸ்ட் ஒரு 7 to 8 minutes ப்ளூப்பர்ஸ் தான். படம் 2 hours 55 minutes. இட்ஸ் an apt film. கரெக்டாக 4 daysல இங்கே வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் நடக்கும்னு இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. This row is the favorite spot for all celebrities. Yes. ஸோ இங்கேருந்து they'll be able to say hi எல்லா ஃபேன்ஸுக்கும். ஸோ மைக் கொடுத்தோன்னே அவங்க பேசுவாங்க. தனுஷருக்கு மட்டும் அங்கே ஒரு ஸ்பாட் இருக்குது. அவர் எல்லா படத்தும் இந்த ஸ்பாட்டில் மட்டும் உட்காருது. ஓ ஓகே. ஸோ தட்ஸ் இஸ் ஃபேவரட் ஸ்பாட். அங்கேருந்து மூவ் ஆக மாட்டேன் ஃபுல் படத்துக்கு. ரொம்ப அமைதியாக பயத்திலே படம் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு உட்காந்துருப்பேன். டு பி ஆனஸ்ட் இது வரைக்கும் தனுஷ் சார் வந்த படம் எல்லாமே வேண்டிக்கு வந்த படம் எல்லாமே ஓடி இருக்கு. அதே மாதிரி ட்ரிஷா மாமா லியோக்கு இன்ஃபேக்ட் லியோ நாங்கள் செகண்ட் ஷோ தான் போட்டோம். 11th தான் ஃபர்ஸ்ட் ஷோ போட்டோம். மற்ற தேட்டர் எல்லாமே தமிழ்நாடு ஃபுல் 9 o'clock போட்டாங்க. அப்படி இருந்தால் நான் ரோஹின் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன்னு ஷீ கேம் அண்ட் சாயர். தலைவருக்கான ஸ்பெஷலாக பண்ணுறது தான் சின்ன விஷயங்கள் தான். பட் அது சின்ன சந்தோஷம். இப்போ குழந்தைங்களுக்குலாம் தளபதியோட பாக்ஸ் பாப்கார்ன் சாப்பிட்டு ஃபீல் ஹாப்பி. இப்போ கூட நேற்று நான் வந்த போதே எனக்கு தளபதி பாக்ஸ் தான் பாப்கார்ன் சாப்பிட்டேன். ஒரு ஸ்பீக்கருக்கும் லிங்க் ஆகிருக்கும். எல்லா ஸ்பீக்கர் லிங்க் ஆகிருக்கும். தட் இஸ் அ ப்ரொஜெக்ஷன் 4K ப்ரொஜெக்டர். அந்த ஹீட் ரொம்ப ஜென்ரேட் பண்ணுறதுனால சிம்னி மாதிரி கொடுத்து மேலே அப்படி ஹீட் வெளியே வரும். கோட்டுக்கு எப்படி ரோஹிணி ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்றத வந்து நேரடியாக வந்து பார்த்து உங்க கூட வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறக்காக கிளம்பி வந்துட்டோம். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் வந்து நிறைய வாட்டி நீங்கள் வந்து டூர் பண்ணியிருக்கீங்க. பட் ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எவ்வளோ தேட்டர் பரபரப்பாக இருக்குது, என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து ஒரு டூர் பண்ணி அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலான்ட்டு கிளம்பி வந்துட்டோம். ஸோ யூ ஹேவ் டு டேக் அஸ் த்ரூ ரோஹிணி. இல்லை ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்னும் 2 days கழிச்சு வந்தது தான் இன்னும் வேறு மாதிரி இருக்கும் தேட்டர். இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கு எல்லாமே. இந்த இடமே வர மாதிரி இருக்கும் இன்னும் ஆஃப்டர் 2-3 days. ஸோ நீங்கள் ஆக்சுவலி கொஞ்சம் ஏர்லி பட் பரவாயில்ல. நீங்கள் அப்படி கவர் பண்ணிக்கோங்க. வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க இந்த ஸ்பேஸ்? அது நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்தா தான் பி நைஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் இட் ரைட் நவ். தலைவர் ஒரு பெனல்டிமெண்ட் மூவி இன்னும் ஒரு படம் தான் இருக்கும்போது பயங்கர எமோஷனலாக இருக்குது. பிகாஸ் தலைவர் லாஸ்ட் 2 films என்னதான் எமோஷன்ஸ் இருந்தாலும் அந்த எக்ஸைட்மெண்ட் தலைவர் திருப்பி ஆஃப்டர் ஒன் இயர் ஸ்க்ரீனில் பார்க்க போகிற எக்ஸைட்மெண்ட் வந்து ஓவர் பவர் பண்ணிடும் இந்த எமோஷன்ஸை. ப்ளஸ் அந்த நேற்று நம்ம புக்கிங் ஓப்பன் பண்ணும் போதுலேருந்து டிக்கெட் கொடுக்குறப்போ எல்லாமே அந்த நாஸ்டால்ஜியா. இப்போ இவ்வளோ வருஷமாக தலைவர் படம் கொடுத்துட்ருக்கோம். என்னதான் மற்ற படங்கள் டிக்கெட் கொடுத்தாலுமே இவர் படத்தை கொடுக்கும்போது தனி ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு பர்சனலாக கிடைக்கும். ஸோ அது வந்து பயங்கர ஹிட் ஆகுது. இப்போ ஏன்னா இன்னொரு படத்துக்கு தான் இப்படி கொடுக்க போகிறோம், இதுக்கப்புறம் வேறு காலத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது ஃபீலிங் வெரி வெரி இமோஷனல். ஓப்பன் பண்ண உடனே வந்து ஐ திங்க் ரொம்ப குவிக்கஸ்ட்டாக எல்லாமே டிக்கெட் சோல்ட் ஆகிறத வந்து பார்க்க முடியுது. அது எவ்ரி டைம் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு செம்மையான ஹை கொடுக்குது உங்களுக்கு? இல்லை அது வந்து ரிஃப்ரெஷ் பண்ண ஒரு 500 டிக்கெட் 1000 டிக்கெட் போயிட்டே இருக்கும். வித்தின் a minute அரௌண்ட் 1000 டிக்கெட்ஸ் மாறிட்டே இருக்கும்போது அது ஒரு தனி வைப். அது வந்து இவர் படத்துக்கும் ஒரு அஜித் சார் படம் ஒரு சூப்பர் ஸ்டார் படம் தான் அதில் நடக்கும். ஸோ அது ஒரு தனி ஹை, தனி ஒரு ஃபீல். ஸோ இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கிறது. ஸோ அந்த ஒரு வைப் இருக்கும்போது இட் பி வெரி வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டே மட்டும் அப்ராக்சிமேட்டாக ரோஹிணியில் எவ்வளோ டிக்கெட்ஸ் போயிருக்கு? 20,000 டிக்கெட்ஸ் போயிருக்கு within 24 hours. அதுலேயுமே நாங்கள் இன்னும் நிறைய ஷோஸ் ஓப்பன் பண்ணல, மெயின் ஸ்க்ரீன் நிறைய ஓப்பன் பண்ணலாம் வச்சுருக்கோம். ஸோ அது இல்லாமலே 20,000 டிக்கெட்ஸ் போயிருக்கு. வித் இஸ் அ மேசிவ் நம்பர். எதிர்பார்த்தது தான் இந்த ஹைப் இருக்குன்னு. பட் வெளியே தான் ஹைப் இல்லை, ரொம்ப கம்மி அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் நம்பர்ஸ் டசன்ட் ஜஸ்டிஃபை வாட் தே சே. அப்படி கம்ப்ளீட் அதர்வைஸாக இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யூஸ்வலாக உங்களுக்கு 1 week பிஃபோர்லாம் இவ்வளோ ப்ரெஷர் இருக்காது. பயங்கரமான ப்ரெஷரில் போயிட்டுருக்கு. பெருசாக நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. சைலண்டாக ஓப்பன் பண்ணோம். சைலண்டாக போனது 20,000 டிக்கெட்ஸ் போயிருக்கு. அண்ட் இன்னொன்று என்னென்னா ஒரு ரெக்கார்ட் மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு தமிழ் படம் வந்து அந்த டேல வந்து கோட் மட்டும் தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ அத்தனை நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் இது வரைக்கும் வந்து நடந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கு? நான் அன்னைக்கு அந்த ஒரு படம் மட்டும் தான் ரிலீஸ் ஆகுது. அது விட்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் அடுத்த இன்னொரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இட்ஸ் கோனா பி அ லாங் ரன் மாதிரி இல்லையா? ஸோ தளபதி ஃபேன் ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது. ஏன்னா அவர் கூட யாரும் வர ரெடியாக இல்லைன்ற ஒரு விஷயம். செகண்ட்லி வேர்ல்டு வைடு ஒரு ரீச் கொண்டு போயிருக்காரு தமிழ் சினிமாவை. அதுவே ஒரு பெரிய
அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. நீங்கள் நேற்று தான் ட்விட்டரில் நான் கனடாவோட ஃபேன்ஸ் கிளப்போட டிக்கெட் ரிலீஸ் பண்ணேன். அங்கேயுமே ஷோஸ் ஹவ் பின் சோல்ட் அவுட். அங்கேயுமே கட் அவுட்லாம் வைக்கிறாங்க, ஜஸ்ட் லைக் வாட் வி டூ இன் சென்னை. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ப்ளஸ் 2 weeks ஒரு லாங் ரன். நம்ம அடுத்த பெரிய படம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேட்டையன் அண்ட் கங்கோ இஃப் இட்ஸ் கம்மிங். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 1 month வந்து ஒரு ப்ராப்பர் ஈவன் சிங்கிள் ஸ்க்ரீனில் கூட 2-3 weeks நல்லா பெரிய லெவலில் ஓடுன்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் இப்போ வந்து ஒரு பக்கம் 3 hours டியூரேஷன் அப்படிங்கும்போது இப்போ ஆடியன்ஸ் அதையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3 hours அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்ஸ் வந்து கிரியேட்டர்ஸ்க்கு இல்லைனா வந்து தியேட்டர் ஓனர்ஸ்க்கு அது வந்து ஒரு ஒரு கான்வர்சேஷனாக இருக்கும். இப்போ ஆடியன்ஸுமே வந்து அதை யோசிக்கிறாங்க. ஸோ அதை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, நீங்கள் தலைவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி இருந்தாலும் சரி, ஒரு மெர்சல், திருப்பாச்சி எல்லாமே ஆக்சுவலாக ஓடின எல்லா படமே as cross 2 hours 55 minutes. ஸோ அது வந்து எங்களுக்கு படம் போகிறதே தெரியாது. அந்த ஸ்க்ரீன் பிளே வாஸ் வாட் மேட்டர்ஸ். ப்ளஸ் அந்த லாஸ்ட் ஒரு 7 to 8 minutes ப்ளூப்பர்ஸ் தான். ஸோ படம் 2 hours 55 minutes இட்ஸ் an apt film. அன்லெஸ் அண்ட் அன்டில் மூவி ஸ்பேஸ் ஸ்லோவாக இருக்க வரைக்கும் மக்கள் வில் பி வெரி ஹாப்பி இஃப் இட்ஸ் வெரி என்கேஜிங் அண்ட் ஸ்க்ரீன் பிளேஸ். ப்ளஸ் தலைவரை ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு வேர் ஆல் வெயிட்டிங். இன்னும் 10 நிமிஷம் 20 minutes எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட வி ஒன்ட் மைண்ட். இதான் மொமெண்ட்னு நினைக்கிறேன். இன்னொரு கரெக்டாக 4 daysல இங்கே வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் நடக்கும்னு இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. This row is the favorite spot for all celebrities. Yes. So இங்க வந்து they'll be able to say hi எல்லா ஃபேன்ஸுக்கும். ஸோ மைக் கொடுத்தோன்னே அவங்க பேசுவாங்க. தனுஷருக்கு மட்டும் அங்கே ஒரு ஸ்பாட் இருக்கு. அவர் எல்லா படத்தும் இந்த ஸ்பாட்டில் மட்டும் தான் உட்காருவார். ஓ ஓகே. ஸோ தட்ஸ் ஹிஸ் ஃபேவரட் ஸ்பாட். அங்கேருந்து மூவ் ஆக மாட்டார் ஃபுல் படத்துக்கு. ரொம்ப அமைதியாக பயத்திலே படம் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு உட்காந்துருப்பார். டு பி ஆனஸ்ட் இது வரைக்கும் தனுஷ் சார் வந்த படம் எல்லாமே ரோஹினிக்கு வந்த படம் எல்லாமே ஓடி இருக்கு. ஓகே. ஸோ ஹஸ் அ வெரி சென்டிமெண்ட் கனெக்ட் டு த தியேட்டர் அண்ட் ஃபேன்ஸ் ஆல்சோ ரிசீவ் வெரி வெல். இங்கே முந்திலாம் வந்து விஜய் சாரும் வந்து தியேட்டர்ஸ் விசிட்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் சீக்ரெட்டாலாம் வந்து நிறைய பார்ப்பாங்க. அப்படிலாம் நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். லாஸ்ட்டாக என்ன படத்துக்கு இங்கே வந்து பார்த்த ஞாபகம்? ஒரு தளபதி ஆக்சுவலி இங்கே ரீசெண்ட் டைம்ஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்தது கிடையாது. ஓகே. சின்ன வயசில் வந்திருப்பாரு, பட் மேபி லாஸ்ட் 15 years வந்தது இல்லை. வெளியே வந்துட்டு போயிருக்காரு, பட் நாட் இன்சைட் த ஸ்க்ரீன். தட் இஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ. தளபதி வந்து தியேட்டருக்கு வரது வந்து ட்ரீம் கம் ட்ரூ. இன்னுமே 2 படம் தான் இருக்குது. வந்தார ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். பட் இட்ஸ் அப் டு ஹிம். ஏன்னா ஹி ஹாஸ் டு டேக் கேர் ஆஃப் ஆல் இஸ் ஃபேன் பேஸ் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஹி நோஸ் தட். பார்ப்போம், இஃப் ஹி கேன் கம் வில் டூ ஆல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். பார்ப்போம். இப்போ இந்த மெயினாக ரோஹினி ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கிறதுக்கான காரணம் இந்த லைட்டிங். அப்படி தான் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் வந்து சென்னை கிடையாது, மதுரை தான். ஆனாலும் அங்கே வரைக்கும் வந்து இந்த தேட்டரில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பயங்கர பாப்புலரைஸ் ஆயிருக்கு பயங்கரமாக. அது ஒரு ட்ரேட் மார்க் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த முறை என்னெல்லாம் விஷயங்கள் தியேட்டருக்குள்ளே நடக்க போகுது? இதை கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து ஆல்மோஸ்ட் 8 years ஆகுது. 7-8 years ஆகுது. தளபதி படத்தில் தான் ஆரம்பிச்சு? இல்லை, வி ஸ்டார்டட் வித் ரெமோ. ஓகே. சிவகார்த்திகேயன் ஃபிலிம். ஸோ அப்பயே பயங்கரமாக ரெஸ்பான்ஸ். கூடிய விரைவில் சேயிங் ஃபர்ஸ்ட் டைம் இன் கலாட்டா, பட் கூடிய விரைவில் திஸ் மைட் பி சேஞ்சிங் டு சம் அதர் கான்செப்ட். அது பிளானிங். அது இன்னும் என்ன கரெக்டாக கிளிக் ஆதோ அது நாங்கள் மாற்றலான் இருக்கோம். ஏன்னா ஒரே கான்செப்ட் ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் போர் அடிச்சிடும் மக்களுக்கு. ஸோ அதை மாற்றலான்னு பிளான் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் ஃபியூ FDFS வித் திஸ் செலிப்ரேஷன். ஸோ வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. சூப்பர். ஸோ தியேட்டர் மெமரிஸ் அப்படின்னு சொல்லும்போது செலிபிரிட்டிஸும் நிறைய இங்கே வந்து அவங்க படத்தை தாண்டி அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக அவங்க வந்து பார்க்குறதுன்னு சில வீடியோஸில் நாங்கள் பார்க்க முடியும். அந்த மாதிரி தனுஷ் சார் பற்றி சொன்னீங்க. வேற பெஸ்ட் மெமரிஸ்? சூப்பர் ஸ்டார் அவரோட ஃபுல் ஃபேமிலி வந்து இங்கே வந்திருப்பாங்க. யூஸ்வலாக ஷீ கட்ஸ் கேக் அண்ட் ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க ஃபேன்ஸுக்கு. அதே மாதிரி ட்ரிஷா மாமும் லியோக்கு. இன்ஃபேக்ட் லியோ நாங்கள் செகண்ட் ஷோ தான் போட்டோம். 11:30 தான் ஃபர்ஸ்ட் ஷோ போட்டோம். மற்ற தியேட்டர் எல்லாமே தமிழ்நாடு ஃபுல் 9 o'clock போட்டாங்க. அப்படி இருந்தாலும் ரோஹினி தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன்னு ஷீ கேம் அண்ட் சாயர். அனிருத்தோட ஃபேவரட் ஸ்பாட் அகேன் இஸ் ரோஹினி. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வி ஹாவ் டு மேக் ஷுர் அவங்க அந்த கனெக்ட் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அவங்க வரது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வராங்க, அது வந்து ஷுட் நாட் கெட் ஸ்பாயில்ட். நாட் ஜஸ்ட் ஃபார் செலிபிரிட்டிஸ், ஈவன் ஃபார் ஃபேன்ஸ். இப்போ வந்து மற்ற தேட்டர்லாம் விட்டு ரோஹினி தான் மார்னிங் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்க வந்து ஒரே படம் தான் எல்லா தேட்டர்லையும். பட் இங்கே வந்து இந்த அட்மாஸ்ஃபியர் அந்த வைப் வந்து வில் பி கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். அதுக்கு மட்டும் தான் நீங்கள் இன்ஃபேக்ட் நாட் ஜஸ்ட் இந்தியா, வெளிநாட்டிலேருந்து வந்து பார்க்குறாங்க ரோஹினியில். தட்ஸ் நீ ஜெயிலில் பார்த்தாலும் சரி. ஈவன் ஃபார் லியோ மெனி பீப்புள் ஃப்ரம் ஃப்ரான்ஸ் அண்ட் மலேசியா கேம் அண்ட் சா ரோஹினியில். இன்ஃபேக்ட் இப்போ கூட எங்கள் ரோஹினி மெயில் ஐடிக்கு ஒருத்தர் கேனலில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, நீ டிக்கெட்ஸ் ஜஸ்ட் கமிங் ஃபார் ஜஸ்ட் கோட் அப்படின்னு. ஸோ அதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்னா வி ஹேவ் டு பி ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டே இருக்கணும் ஒரு தடவையும். லாஸ்ட் டைம் பெருசாக பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் நிறைய மிஸ் ஹேப்பன் லியோவில். ஆக்சுவலி இந்த சீட்ஸ் எல்லாமே புதுசு. நீங்கள் வந்து லியோ சம்பவங்களுக்கு அப்புறம் இன்ஃபேக்ட் ஃபுல் தியேட்டர் ஃபுல்லாக மாற்றிட்டோம் இந்த ஸ்க்ரீன் மட்டும்.
மாற்ற ஐடியா இருந்துச்சு. பட் வந்து இவ்வளோ சீக்கிரம் மாற்றுவோன்னு நான் எதிர்பார்க்கல. மாற்ற சூரியன் தள்ளப்பட்டோம். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கும் போது வந்து ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நீங்களாம் பதட்டத்திலே வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த சேஃப்டி, வர்றவங்க போகிறவங்க எல்லாருமே கரெக்டாக போகணும், எதுவும் தப்பாக நடந்துடக்கூடாது, அண்ட் அவங்களுக்கும் எதுவும் டேமேஜ் இருக்கக்கூடாது, நம்ம தியேட்டருக்கும் எதுவும் டேமேஜ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த தடவை எப்படி பிளானிங் போயிட்டுருக்கு அது ரிலேட்டடாக? ஃபேக்ட் வந்து படத்தை விட எங்களுக்கு வந்து ப்ரெஷர் எப்போ ஜாஸ்தின்னா படம் ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஷோ ஆடியன்ஸ் வெளியே போகிற வரைக்கும் அந்த பத்திரம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா நிறைய சம்பவம் நடந்திருக்கு ப்ரீவியஸாக. இப்போ ஒரு லாஸ்ட் 1 year டச் வுட் வி ஹவ் ஹேண்டில்ட் குவைட் வெல். ஒரு 3 levels ஆஃப் செக்யூரிட்டி போட்டிருக்கோம் வித் ஹெல்ப் ஆஃப் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன். அப்படி இருக்க சமயத்தில் எக்ஸ்ட்ராவாக டிக்கெட் இல்லாமல் யாரும் உள்ளே வர ஒரு பாசிபிலிட்டி இல்லாமல் அமைஞ்சிருச்சு. முன்னாடி அதுதான் பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. பெரிய கேஸ் கிரியேட் பண்ணுறதே டிக்கெட் இல்லாமல் எப்படியாவது உள்ளே புந்து வந்துடுவாங்க. பிகாஸ் நாங்கள் 9 o'clock ஷோனா வில் ஓப்பன் அட் 8:30, 8:15. எல்லோரும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த 8:45 எல்லாம் ஜஸ்ட் பார்ஜின். ஸோ டிக்கெட்டை செக் பண்ணாமல் பூந்து வந்துடுவாங்க உள்ள. பட் இப்போ நாங்கள் 8:00 திறந்துருவோம். ப்ராப்பராக 3 level செக்கிங். வெளியே பேரிகேட் போட்டு கிளாஸ் பாக்ஸ் வெளியே செக் பண்ணுவோம், இன்செட் கிளாஸ் பாக்ஸ் செக் பண்ணுவோம், ஸ்க்ரீனுக்கு வெளியும் செக் பண்ணுவோம். ஸோ 3 level ஆஃப் ஸ்க்ரீனிங் தாண்டி தான் உள்ளே வர முடியும். ஸோ அப்படி இருக்க சமயத்தில் நோவே தே கேன் கம் வித் ஒரு டிக்கெட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பவுன்சர்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஸ்டாஃப்ஸ் போட்டிருக்கோம். அதனால் அந்த ஒரு பாதிப்பு டு த தியேட்டர் அண்ட் தி ஆடியன்ஸ் ஹூ ஆக்சுவலி வாண்ட் டு வாட்ச் த ஃபிலிம் வித் ப்ராப்பர் லெஜிட் டிக்கெட் அவங்களுக்கு வந்து சாதகம் அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் செலிப்ரேஷன் ஸ்மூத்தாக போகிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தளபதி அப்படிங்கும் போது படம் எப்படி வந்திருக்கு, எப்படி இருக்க போகுது அப்படின்னு இப்போத்துலேருந்தே வந்து நிறைய ஃபேன் தியரிஸ் டீகோட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதில் நீங்கள் பார்த்து ஏதாவது ஒரு வியர்டான ஃபேன் தியரி இல்லை நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது? இப்போ எனக்கு ஐ எம் அ பர்சன் டீகோட்லாம் பண்ணுறது பிடிக்காது. படம் அசைச்சு பார்த்து தான் எனக்கு பிடிக்கும். அந்த சர்ப்ரைஸ், அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட், அதெல்லாம் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் படத்தோட பார்க்கும் போது தான் அந்த தனி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ ஐ எம் நாட் அ பர்சன் வில் டீகோட் ஆல் தட். அண்ட் இந்த ரிவ்யூஸ்லாம் போகிற டீகோட் நான் பார்க்க மாட்டேன். ஸோ அதனால தட் பர்சன் நான் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணல. பட் தென் ஐ சா an interview வேர் வெங்கட் பிரபு has told யாராலையும் டீகோட் பண்ண விஷயத்த ஒன்று வச்சிருக்கேன் உள்ள. ஜானர் has been revealed inside the trailer சொல்லியிருக்காரு. நம்ம தெரியும் நம்ம ஆடியன்ஸ் வந்து பயங்கரமான எக்ஸ்பர்ட்ஸ் இன் டீகோடிங். அவங்களுக்கே ஒன்று பண்ண முடியலன்னா அது பயங்கரமான சர்ப்ரைஸாக தான் இருக்கும். அது இன்னும் ஒரு 5 நாளில் தெரிஞ்சு. தளபதியோட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதா லைக் ரீசெண்ட் டைம்ஸில்? பர்த்டேக்கு விஷ் பண்ணாரு. தட் இஸ் த பிகெஸ்ட் ஸ்பெஷல் விஷ் ஃபார் மீ. அதை எவ்ரி விஷ் பண்ணுறது ரொம்ப 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 ஸ்பெஷல். அவர் விஷ் பண்ணுறது தான் கம்ப்ளீட்டான ஃபீலிங் கிடைக்கும். ஸோ தட் வாஸ் லாஸ்ட் டைம் ஐ ஸ்போக் டு. ஓகே. அண்ட் டிவிகே சார்பாக வந்து நீங்களும் நிறைய இடங்களில் வந்து போயிட்டு வரதை வந்து பார்க்க முடியுது. ஸோ என்ன எதிர்பார்க்கலாம்? எந்த எதிர்பார்ப்பும் கிடையாதுங்க. தளபதிக்காக பண்ணுறோம். அவர் வந்து 20 வருஷமாக ஒரு பெரிய ரசிகராக இருக்கும். அவர் ட்ராவல் பண்ணுற பார்த்து ட்ராவல் பண்ணுறோம், அவ்வளோதான். இட்ஸ் நாட் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன், வித்தவுட் எனி குவிட் கோப்ரோ, ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. அண்ட் மாநாடு நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் அதுக்கு என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்கீங்க? போய் கண்டிப்பாக அட்டன் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். 100% பண்ணுவோம். தலைவருக்காக என்ன நம்ம கெப்பாசிட்டி என்ன பண்ண முடியும் எல்லாமே அனைத்து விஷயங்களும் என் பர்சனலாக நான் சப்போர்ட் பண்ணுவேன். என் கூட இருக்கலாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ வந்து யூஸ்வலாக வந்து போஸ்டர்ஸ் பேனர்ஸ் வந்து ஒரு படத்துக்கு வந்து சூப்பராக வச்சு அதை வந்து அங்கேருந்தே அந்த செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து கோட்டுக்கு வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்திருக்கா? இல்லை, வைக்கக்கூடாதுன்னு வரல. நீங்கள் ரோட் ஃபேஸிங் இருக்கிற இதில் வந்து கமர்ஷியல்ஸ் ஆட்ஸ் வச்சிங்கன்னா லைக் தேட்டர் சம்மந்தப்பட்ட இல்லாமல் வேறு கமர்ஷியல் ஆட் வச்சா உங்களுக்கு வந்து பெர்மிஷன் வாங்கணும். அது வாங்கலைன்னா மட்டும்தான் தேர் குவெஸ்டனிங். தவிர படத்தோட போஸ்டரோ பேனரோ வைக்கிறதுக்கு யாருமே ஒன்றும் ஸ்டாப் பண்ணல. ஸோ மண்டே டியூஸ்டேலையும் பார்த்தீங்கன்னா தேட்டர்லேயே ஃபில்ட் வித் குட் பேனர்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ் தான். சூப்பர். இது ஒரு எவ்ரி டைம் வந்து விஜய் சார் படம்னா லாஸ்ட் டைம் லியோலையும் பார்த்தது பாப்கார்ன் இது. ஸோ அந்த மாதிரி இந்த முறையும் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க. இது ஆக்சுவலி நிறைய தேட்டரில் பண்ணுறாங்க. பட் திஸ் ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் தட் எக்ஸ்ட்ரா ஃபீல். அந்த தலைவருக்கான ஸ்பெஷலாக பண்ணுறது தான், சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் அது சின்ன சந்தோஷம். இப்போ குழந்தைங்களுக்குலாம் தளபதியோட பாக்ஸ் அண்ட் பாப்கார்ன் சாப்பிட்டு they'll feel happy. It's a small gesture towards fans and audience. சூப்பர். ஸோ you still enjoy all these small things இல்லையா? Yeah. இப்போ கூட நேற்று நான் வந்தபோதே எனக்கு தளபதி பாக்ஸ் தான் பாப்கார்ன் இன்னும் சாப்பிட்டேன். ஓகே. ஸோ இப்போ எந்த ஆக்டர் வரும்போது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த இது பயங்கரமாக பிளான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி? இல்லை, எல்லாருக்குமே செக்யூரிட்டி கொடுக்கணும். பட் தளபதி அவங்களாம் வந்ததில்லை. இந்த 3 ஸ்டாருக்கு எக்ஸ்ட்ரா தரணும். சூப்பர் ஸ்டார், விஜய் சார் அண்ட் அஜித் சார். பட் இவங்க 3 பேரும் வந்தது இல்லை. வந்தால் அதுக்கான செக்யூரிட்டி
மல்டிபிள் டைம்ஸ் ஜாஸ்தி பண்ணுவோம். ஓகே. இன்ஃபேக்ட் ஃபுல் பால்கனி நம்ம பிளாக் பண்ணி தான் கொடுக்கணும். இப்போ ஆக்சுவலி மற்ற படத்துக்குலாம் எல்லாரும் வருவாங்க, ஈவன் ஜென்ரோடன் சொல்லி சிட்டிங். பட் இவங்களாம் வரும்போது ஃபுல் பால்கனி பிளாக் பண்ணி இங்கே ஒரு 30 பேர், ஏன்னா ஆக்சுவலி கிளைம் ஆன் டாப் ஆஃப் திஸ். ஓகே. ஸோ இங்கேயே நாங்கள் பவுன்சர்ஸ் நிறுத்தி வச்சிருப்போம். ஸோ டியூ திங்க் ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஏன்னா நெக்ஸ்ட் படம் தான் வந்து லாஸ்ட் படம், இது ஆல்மோஸ்ட் ஃபேர்வெல் மாதிரி தான். ஸோ அது நீங்கள் வந்து தலைவருக்கு தான் நீங்கள் போய் கேட்கணும். ஸோ பல நாள் வந்து இங்கே உட்காந்து நாங்கள் வந்து படத்தை பார்த்துருவோம். ஆப்ரேட் ரூம் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். டன். ஸோ இது வந்து அட்மாஸோட சாஃப்ட்வேர் சிஸ்டம். ஒரு ஸ்பீக்கருக்கும் லிங்க் ஆகிருக்கும். ஸோ எல்லா ஸ்பீக்கர் லிங்க் ஆகிருக்கும். தட் இஸ் அ ப்ரொஜெக்ஷன், 4K ப்ரொஜெக்டர். அந்த ஹீட் ரொம்ப ஜென்ரேட் பண்ணுறதுனால சிம்னி மாதிரி கொடுத்து மேலே அப்படி ஹீட் வெளியே விட்டுரும். எப்பயுமே நீங்கள் உள்ள ஏசி இருக்கோ இல்லையோ, நீங்கள் ஏசி இருந்துகிட்டே இருக்கணும், இல்லை ரொம்ப ஹீட் ஆயிரும் மெஷின். ஸோ அதனால இங்கே 2 ஏசிப்பையும் போட்டுரும். இந்த ஸ்பேஸ் வந்து சின்ன வயசுல நீங்க வந்துட்டே இருப்பீங்க, அப்படியே சின்ன மாறிட்டே வயசுல வந்து இருக்கு. உங்களுக்கு வந்து ரீல் வரும். ரீல் வந்து இப்போ எல்லா ஸ்க்ரீன்லையும் போட்டோம்னா ஆப்ரேட்டர் வந்து ஓடுவாங்க. ஒரு ஸ்க்ரீனில் ரீல் எடுத்து வந்து இங்கே மாற்றி போடணும், இங்கே முடிச்சு அடுத்த ஸ்க்ரீன் போடணும். ஸோ அது வந்து அது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஜஸ்ட் அவனை கிளிக் ஆஃப் பட்டன் தானே. ஸோ இப்போ அப்படியே மாறிடுச்சு. ஓகே. ஸோ படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபேனா சொல்லாம ஜென்ரலா எப்படி இருக்கும்? நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஐ ஸ்போக் டு த ப்ரொடக்ஷன் ஹவுஸ். பயங்கர பாசிட்டிவாக இருக்காங்க. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவங்க இருந்ததே கிடையாது. ஐ மீன் கங்குவால இருக்காங்க, பட் கோட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க. ஈவன் வெங்கட் பிரபு மூவி நீங்கள் பார்த்தீங்கனாலே, அவரோட ஹிஸ்ட்ரி ஆஃப் மூவிஸ் பார்த்தீங்கனாலே அந்த மாதிரி ஜானர், நீங்கள் மங்காத்தா, மாநாடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹி ஹேண்டில்ஸ் கேரக்டர் ரியலி வெல். அந்த மாஸ் எலிமெண்ட்ஸ் இருந்தாலுமே அந்த ஹியூமர் அண்ட் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வச்சு விளையாடி இருப்பார். சர்ப்ரைஸ் இருக்கு, அஜித் சார் வந்து ஒரு அவரோட வாய்ஸ் ஃபீச்சராக வாய்ப்பு இருக்கு, அப்படிலாம் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. நீங்க அந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டேன். பட் அகைன் மங்காத்தாலுமே தளபதியோட ஒரு ஃபுட்டேஜ் வந்திருக்கும், வேலாயுதமோட இது. ஸோ குட், நல்லது தானே. அந்த மாதிரி ஒரு பாண்ட் இருக்குது, நல்லது தான். ஃபேன்ஸ்க்குள்ள ஒரு பாண்ட் கிரியேட் தான் பண்ணும். ஒன்ட் பி ப்ராப்ளம் பிட்வீன் த ஃபேன்ஸ். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான விஷயம் தான். ஓகே. லாஸ்டா வந்து ஒரு முக்கியமான விஷயம், கலெக்ஷன். ஸோ போன படம் வந்து லியோ கிட்டத்தட்ட 600 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 600லாம் மார்க் ஈஸியாக கிராஸ் பண்ணிடுவோம். மைல் ஸ்டோன் டச் பண்ணுமான்றது தான் ஒரு கேள்வி, விச் இஸ் 1000 crores. அதுதான் பொருந்து பார்க்கணும். ஓகே. 600ல ஈஸியாக கிராஸ் பண்ணிடுவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ஸ் வித் சவுண்ட் தான் நினைக்கிறேன். அந்த ஒரு இதுதான். ஸோ வினோத் சார் வந்து ஒரு முறை சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நாங்கள் பார்க்குற படம் வந்து நீங்கள் பார்க்கல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நாட் ஜஸ்ட் ரோஹிணி, இந்த சிஸ்டம் தான் ஆல்மோஸ்ட் எல்லாம் மல்டிபிளெக்ஸையும் போட்டிருக்காங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டாப் நாச் அண்ட் மோஸ்ட் அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் QSC, அந்த அவங்களோட கம்பெனியோட ஆடியோ சிஸ்டம். ஸோ இதுதான் மக்கள் பார்க்குறாங்க. நீங்கள் படம் எடுக்கிறது மக்களுக்காக தான் எடுக்கும்போது அவங்க என்ன பார்க்குறாங்களோ, தியேட்டரில் என்ன ஒரு பண்ண முடியுமோ அதை தான் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் யூ மைட் ஹேவ் வாட் எவர் சிஸ்டம், பட் மக்களுக்கு என்ன ரீச்சாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி சிஸ்டமில் நம்ம வந்து குவாலிட்டி கொடுக்க முடியும். ஸோ ஐ டோன்ட் அக்ரி வித் வாட் எவர் ஹி செட். ஆனால் எங்கள் பொறுத்த வரைக்கும், எங்கள் மனசாட்சி பொறுத்த வரைக்கும், வி கிவ் த பெஸ்ட் சிஸ்டம் அண்ட் திஸ் இஸ் வாட் இஸ் பாசிபிள். அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல வந்து பண்ணாருன்னா இதுக்கு என்ன பாசிபிள் இருக்கோ அந்த மாதிரி சவுண்ட் மிக்ஸ் அவர் பண்ணி தரணும். We can go mix the film. So that's all. He is a good sex. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.